அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி பலன்கள். குரு உங்களுடைய ராசிநாதன். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர், சுகஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான். 7ஆம் இடத்திற்கு இருந்து வக்ர நிலையில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2026 11ஆம் தேதி வரைக்கும். அப்போது இந்த 96 நாட்கள், இந்த 96 நாட்கள் குரு பகவானுடைய பலன்கள். ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் குரு பகவான் 7ஆம் பார்வையாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகவும் வர குரு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறது என்ன? அதாவது வீடு, சந்தோஷம், மன நிம்மதி, குடும்பம். சரிங்களா? இந்த குரு தனக்காரகன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய ஜென்மாதிபதி இல்லையா? அப்போது இந்த குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியங்கள்னால நம்ம பலன்கள் அடையக்கூடியது, வாழ்க்கையினால் மகிழ்ச்சி அடையக்கூடியது, இந்த எல்லா ஒரு அருளையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அப்போது இந்த வக்ரகாலம் எந்த மாதிரி ஒரு சிறப்பை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது குரு இந்த வக்ரகாலம் அற்புதமான காலமாக தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான பொன்னான காலம்தான், இதில் மாற்றம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு 8ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணியிருந்தாருங்க. சரிங்களா? அப்போது 8ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது குரு எப்போவுமே அஸ்தமமாகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அது மீண்டும் அந்த குரு 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது, குரு 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன், அதாவது ஆப்போசிட், வக்ரகாலங்கிறது ஆப்போசிட் பலன்களை கொடுக்கறது, அதாவது நேர்மறையான ஒரு இதை உருவாக்குறது. அப்போது 7இல் இருந்த குரு குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனைகள், கூட்டாளிகள்னால சில குழப்பங்கள், நம்மளோட பயணத்தினால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் கொடுத்திருந்தாலும், இருக்கக்கூடிய இடத்த சில பாதிப்புகள் உருவாக்கினாலும், ஆனால் அந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் சேரும். அப்போது உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால நீங்கள் சில சாதகமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? தீர்க்கமான முடிவுகளை ஏற்படுத்த முடியும். அந்த முடிவுகள் எப்படி இருக்கும்னா, ஆலயங்கள் சம்மந்தப்பட்டது, கோயில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர்றது, ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு வழி நடத்துறது, ஒரு பெரிய நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா ஒரு பெரிய மனிதர்கள்லாம், அதாவது மனிதருடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் செயல்படுத்தி நாம் ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய, ஒரு புகழை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது ஒரு அரசியல் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு புகழையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏற்கனவே நமக்கு எல்லாமே உழைச்சிருக்கிறோம், அதாவது மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தோம். எப்படின்னா, குடும்பத்துக்காக எல்லாருக்குமே நம்மளுடைய பணமாக பார்க்கல, மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தோம். ஆனால் கொடுத்துருந்தாலும் நமக்கு நல்ல பேர் வரல. நம்ம கூட இருந்தவங்களுக்கு கிடச்சிருக்கும், இல்லையா அடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும், இல்லையா நம்ம எதிரிக்கு கூட சாதகமாக முடிச்சிருக்கும். நமக்கு வர வேண்டியது நன்மைகள் அடுத்தவங்களுக்கு போச்சு, ஆனால் நமக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சமாச்சு அப்படின்னு பாதிக்கப்பட்ட நமக்கு. ஆனால் இந்த வக்ரகாலம் நிச்சயமாக அந்த பார்வையினால், சரியா, இருக்கக்கூடிய இடத்துல உஷ்ணத்தை கொடுத்தாலும் அந்த பார்வையினால் நமக்கு பாதகமான விஷயங்கள் சாதகமாக முடியும் நிச்சயமாக. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, கூட்டாளிகள்னால் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். எப்போது டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது இந்த 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கூட்டு தொழில்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஒரு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஊரில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, கூட்டு அப்படின்னா அவரை நம்பி ஒரு பொறுப்பு இன்னொருத்தருக்கு நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, பணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது, அடுத்தவங்க கையிலிருந்து வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். சரிங்களா? அப்படி இதுக்கு முன்னாலேயே செய்திருந்தாலும் அந்த மாதிரி சிரமங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அடுத்தவங்களை நம்பி நஷ்டமடைஞ்சிட்டேன், அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டேன். அது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கூட அதிகமாக நம்பிட்டிங்கன்னா குடும்பத்திலேயே சில சிக்கல்கள் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக.
அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் இனிமேல் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அந்த குரு பகவான் இயல்பாகவே பார்த்தோம்னா குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல இருந்தால் நல்லதான். அது குருபலன் இருக்கும். அப்போது சுப காரியங்கள் திருமண தடைகள் ஏற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏதாவது பரிகாரங்கள் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்குங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு போய் அதாவது செவ்வாய் தோஷம், கலசர தோஷம் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் செய்துக்குங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சிட்டோங்க, ஆனால் அப்பவும் கல்யாணம் ஆகாமல் இருக்குங்க அப்படின்னுங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடந்துடும். எல்லாத்த விட மறுமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? ஏன்னா குரு 3ஆம் இடத்த 9ஆம் பார்வையை பார்க்குது. அப்போது உங்களால் முயற்சி கைகூடி வரல, நான் அடுத்தவங்களுக்கு மட்டும் ஒரு நல்லது பண்ணால் நல்லா நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. சரிங்களா? என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இன்றைக்கி பார்த்தோம்னா நல்லது நடந்துருச்சு, ஆனால் நமக்கு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சூழலில் இருப்பீங்க தனுசு ராசிக்காரர். ஏன்னா நீங்கள் எப்படின்னா மற்றவங்க தனுசு ராசினாலே இயல்பால் அந்த குணம் தாங்க. உங்கள் கூட வர்றவங்களுக்கு கூட நல்லா இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு வழிகாட்டிங்கயா இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஒரு வேலை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்து உங்களை விட பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இப்படி தனுசு ராசிக்காரருடைய கைராசி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நல்லா இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஐடியா சொன்னாலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தாலும் தனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற நிலை மாறி உங்களுடைய முயற்சியால் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு வக்ர காலம். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா லாபஸ்தானத்தை பார்க்குதுங்க. சரிங்களா? லாபஸ்தானம்னா ஏற்கனவே சில பிரச்சனைகளில் இந்த ஒரு வீடு வாங்கி பிரச்சனை ஆகிப்போச்சு, ஒரு இடம் வாங்கி பிரச்சனை ஆகிப்போச்சு, இல்லை பூர்வீக சொத்து இருக்குது அதனால் பிரச்சனையிலேயே இருக்குது, அது சரியாகுமா, இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது, அதாவது பார்ட்னர்னால் பிரச்சனை ஆயிடுச்சு, பார்ட்னர்ஷிப்னால் பிரச்சனை ஆயிடுச்சு, வாழ்க்கை சம்மந்தப்பட்டது கூட சில பேருக்குள்ள இந்த டைவர்ஸ் பிரச்சனை அது இது அப்படி இப்படின்லாம் ஓடிட்டுருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இப்போ அமையும். ஆச்சா, நாம் நம்பி ஒரு வழக்கு ஒப்படைச்சிருப்போம், அவங்கள நமக்கு சப்போர்ட்டை பண்ண மாட்டாங்க, நமக்கு பாதகமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம நேரம் பாதகமாக போயிட்டு இருந்திருக்கோம். இப்படி ஏதோ ஒரு குறை நம்மளை காலம் தாழ்த்திருக்கும். அந்த தாழ்த்தப்பட்ட காலம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு வக்ர காலம் அப்படிங்கிறதுனால, இந்த குரு கரெக்டாக உக்கிரமாக பார்க்குறதுனால நீங்கள் இறைவன் வழிபாடு சம்மந்தப்பட்ட தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? குலதெய்வத்தை தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள். இது கூட ஏன் சொன்னால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவானாக வரார். சரிங்களா? அதனால் முருகன் வழிபாடு பண்ணுறது, திருச்செந்தூர் போகிறது, ஏன்னா குருவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும். புதிய தொழில் ஏற்பாடுகள், முன்னேற்றங்கள், பணவரவு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்போ சொன்னது கோச்சார பலனில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி எந்த அளவுக்கு சாதகமான தசாபுத்திங்கிறது நம்ம ஜாதகத்தில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை சிறப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறது அதாவது ஒரு கால சூழ்நிலையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலம் இந்த 96 நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.